மிஷன் இம்பாசிபிள் ஃபிலிம் சீரிஸ் வந்து 8 பார்ட்டு, ஃபைனல் பார்ட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் 1996 இதனுடைய ஃபஸ்ட் பார்ட் வந்தது. இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் சென்ட்ரல் தியேட்டரில் இந்த திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட் பார்ட்டை நான் வந்து பார்த்தேன். உண்மையிலே அப்போ வந்து இங்கிலீஷ்லாம் அந்த அளவுக்கு பெரிய நாலேஜெலாம் கிடையாது. நல்லவன் கெட்டவன் அப்படின்னு தான் நான் இங்கிலீஷ் படமே பார்த்தேன். அப்போல்லாம் முத்தாரம், கல்கண்டு, ஜூனியர் போஸ்ட்டுன்ட்டு வீரன் குரூப்பில் ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று வந்தது. அதெல்லாம் வந்து கதை சுருக்கங்கள்லாம் வரும். பாண்டி ரத்னா தேட்டர்லேயும் இந்த மாதிரி வெள்ளை போர்டில் வந்து கருப்பு போர்டில் வெள்ளை எழுத்துக்களில் எழுதி கதை சுருக்கத்தை வந்து போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹனி ஐ சங் த கிட்ஸ் அந்த மாதிரியான நிறைய படங்களுக்கு நான் அந்த மாதிரி கதை சுருக்கங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர் சென்ட்ரல் தேட்டரில் கதை சுருக்கத்தை வந்து வெள்ளை செவுத்தில் கருப்பு பெயிண்ட் அடித்து அதில் வந்து வெள்ளை எழுத்தில் வந்து கதை சுருக்கம் எழுதுவாங்க. அங்கே வந்து அது பேர் என்ன, அந்த சமோசா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இப்படி தான் அந்த படத்தை வந்து 1996 மிஷன் இம்பாசிபிள் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்குறேன். ஸோ அதன் பிறகு 4 படங்கள் வந்து வெவ்வேறு டைரக்டர்கள் பண்ணாங்க. ஆனால் ரக்னேஷன், மிஷன் இம்பாசிபிள் ரக்னேஷன் மட்டும்தான் வந்து கிறிஸ்டோபர் மெக்கரே வந்து பண்ணுறாரு. ஸோ அதன் பிறகு அதுக்கு அடுத்த 4 பார்ட்டுமே வந்து அவர் தான் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடியான பார்ட் என்னன்னா டெட் ரெக்கனிங். ஓகே, இது வந்து ஃபைனல் ரெக்கனிங். ஸோ இதுதான் ஃபைனல் பார்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி ஃபைனல் பார்ட் என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே, மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் இந்த திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வை ஸ்டே டியூன் வித் அஸ். மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ் அவர் வந்து அவருடைய ஸ்டண்ட் காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப பிரபலம். காரணம் என்னன்னா, 60 வயசு ஆள் ஜட்டியோட வந்து ஒரு குழாவலர் போகிறார். பார்க்கும்போதே நம்மளுக்கு காண்டாகுது. இப்படி ஒரு நல்லா பெண் பக்கத்தை நல்லா வச்சுக்கிட்டு எப்படிடா உடம்பை மெயின்டைன் பண்ணுறேன்னு நம்ம மேலே நம்ம உடம்ப பார்க்கும்போது, ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும். குழாவலர் வந்து அவன் போவான் டாம் க்ரூஸு. நான் அப்படியே டப்புன்னு உடம்புலாம் நான் பார்த்துட்டேன், என்னாச்சு அசிங்கமாக போச்சு குமார் மொமெண்ட்டு. பட் எனிவே, மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் கிறிஸ்டோபர் மெக்கர் இயக்கத்தில் டாம் க்ரூஸ் நடிப்பில் வந்திருக்குது. ஃபைனல்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது, ஆரம்பிக்கும் போதே வந்து டாம் க்ரூஸ் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறார், வரவேற்கிறார். அது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. மிஷன் இம்பாசிபிள் ஈத்தன், இந்த கேரக்டர் வந்து ஆக்ஷன் ஸ்பை ரசிகர்களுக்கு வந்து மறக்கவே முடியாத ஒரு கேரக்டரு. 60 வயசு ஆகுதுன்றாங்க, என்ன மாதிரி ஓடுறான், நம்மளுக்கு இப்படி இறங்கி ஏறும்போதே மூச்சு இறங்குது. நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நண்பர்களே. அந்த மனுஷனை வந்து நம்ம வந்து அந்த டெடிக்கேஷனுக்காகவே நம்ம லவ் பண்ணுறோம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு சண்டை காட்சி, முக்கியமாக வந்து கத்தியை வச்சுக்கிட்டு சண்டை போடுற ஒரு சப்மெரீனில் நடக்கிற ஒரு சண்டை காட்சி, பிரித்து மேய்ச்சிட்டான் மனுஷன். படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ ரசிக்கிற மாதிரி ரியலாகவும் நேச்சுரலாகவும் இருக்கிறதா இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஸோ ஈத்தன் கேரக்டரில் டாம் க்ரூஸ் பின்னிடர் மனுஷன். அடுத்தது வந்து ஹீரோயினாக வந்து ஹேலி ஆட்வெல், அவங்க கிரேஸ் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நமக்கு பிடிச்சமான வந்து பிரச்சனையை நோக்கி போகிறான், அவனை ஆபத்து சூழலுது அப்படின்னும் போது நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு படபடப்பு இருக்குல்ல, அந்த படபடப்பை வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வெளிப்படுத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ரீச்சர் 3rd சீசன், அதில் ஹீரோயின் வந்து லுக் லைக் சேம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தாங்க. லூத்தர், இந்த கேரக்டர் வந்து நீங்கள் மிஷன் இம்பாசிபிள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக வரும். ஸோ லூத்தர் கேரக்டர் வந்து விங் ரேம்ஸ் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த படத்தில் வந்து மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ஒரு டார்க் ஹியூமர் வந்து கொடுக்கறதுல வந்து பெஞ்சி கேரக்டர், உண்மையிலே சைமன் பெக் தான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவரை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து நம்ம அறியாமல் முகத்தில் ஒரு மலர்ச்சி வரும். அவர் பார்க்கும்போதே ஒரு ஹாப்பி ஃபீல் வரும் அவரை பார்க்கும்போது. ஏன்னா அந்த மாதிரியான குறும்புத்தனங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், டயலாக் டெலிவரியில் வந்து ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு ஏதாவது ஒன்று சொதப்பலான ஒரு விஷயங்களை பேசுகிறதா இருக்கட்டும், ஃபைனலி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னும் போது ரைட் விடுங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான கேரக்டராக இருக்கட்டும். ஸோ சைமன் பெஞ்ச் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். முரட்டுத்தனமான பொம்பளையா பாம் கிளமெண்டஃப், அவங்க தான் வந்து பாரிஸ் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பெஞ்சு வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து, ஏமா உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு, ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது,
ஆளுங்களை சாவடிக்க சொல்லு உடனே முதல் ஆளாக வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அந்த கேரக்டரை வந்து நமக்கு வந்து எளிமையாக புரிய வைக்கிறாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லாவே அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த முரட்டுத்தனம், அந்த ஃபைட்டு, அவனை வந்து சாவடிக்கணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஞ்சலா பேசட் அவங்க தான் வந்து பிரசிடென்ட் கேரக்டரில் வந்து பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, நம்ம வந்து நிறையா படம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ் ஒன்லேருந்து ஏகப்பட்ட ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருக்கறதுனால அந்த விஷயங்களே தான் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் நானும் ஆயுதம் அப்படின்னும் போது கொஞ்சம் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பார்த்த படமாக இருந்தாலும் ரசிக்க வைக்கிற மாதிரி அதை பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இவ்வளோ தூரம் பேசுகிறேன், என்ன இந்த படத்தை பற்றி கதையை பற்றி எதுவுமே சொல்லணும்னா உங்களுக்கு தோணும். ஒன்றும் இல்லை, உலகமே அழிவில் இருக்குது, டாம் க்ரூஸ் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியுன்ற ஒரு சூழ்நிலையில் பிரசிடென்ட்டே கால் பண்ணுறாங்க. யாருக்கு? டாம் க்ரூஸ்க்கு. அதை அவர் முடிச்சாரா இல்லையன்றதான் இந்த படம். இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோன்றதுனால சரி, இருந்தாலும் உங்களுக்கு என்ன கதைன்னு தெரியணும், அதையும் நான் சொல்லிட்டேன். பட் இந்த படம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ஸ்பை மூவியில் சென்டிமெண்ட்டை வந்து இவ்வளோ சேர்க்க முடியுமா? ஏன்னா ஒரு 8 பார்ட்டாக நீங்கள் வந்து நிறைய கேரக்டரை பார்த்து வரீங்க, அந்த கேரக்டரோட நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது உங்களால் வந்து தாங்க முடியல. ஏன்னா என் ஒய்ஃப்லாம் வந்து படம் பார்த்துட்டு கிளைமாக்ஸ்லாம் பயங்கரமாக அழறாங்க. இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்த்தா என் பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஷுவரிங் ஆகிட்டு ரொம்ப அந்த கேரக்டரோட இன்வால்மெண்ட் ஆகி ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த மாதிரியான ஒரு சீன் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு நடிப்புலையும் சரி, அந்த சீக்வன்ஸ்லையும் சரி, நம்மளை வந்து ஃபைனல் ரெக்கனிங் அசத்துதுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸோடும் சென்டிமெண்ட் சீன்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக படத்தை வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட்னு ஒரு படத்துக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா இந்த படத்தில் வந்து நம்மளை அசத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் நான். சென்டிமெண்ட் சீன்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சப்மரீனில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். படம் முடிய போகுது, 2 மணி நேரத்தில் வந்து 2 மணி நேரம் ஆகிடுச்சு படம் முடிய போகுதுன்னு போது, இல்லை இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குதுன்னு நம்மளை உட்கார வைக்கிறப்போ வந்து நம்மளை அசத்துற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்த விட அபேஸ் படத்தில் வந்து ஜேம்ஸ் கேமரான் பண்ண அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்த படத்துலேயும் வந்து ஆழ்கடலில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த இடமும் வந்து பதப்பதைக்கக்கூடிய காட்சியாகவே இருந்தது. முக்கியமாக அதற்கான சவுண்ட் டிசைன்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் ஃபைனல் ரெக்கனிங்? ரைட், ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபிலிம், ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம், மார்வலஸ் ஃபிலிம்ஸ், மஸ்ட் வாட்ச் ஃபிலிம், டோன்ட் மிஸ் இட். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை யூகேவில் நியூ கேசல் பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ சென்டரில் இந்த படத்தை வந்து நான் வந்து ஐமேக்ஸில் பார்த்தேன். ஓகே, ஐமேக்ஸ் சீன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ஐமேக்ஸ் சீன்ஸில் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என் மனைவியும் என் மகளும் வந்து இந்த படத்தை ஐமேக்ஸில் ஒரு படம் பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு பொறுமை காத்த என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லியிருக்கிறேன். கேமராமேனாக இருக்கேன், அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லியிருக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க காய்ஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறது தான், 60 வயசில் எப்படி அந்த கருப்பு சட்டியோட உள்ளார போகும்போது நம்ம அசிங்கமாக போச்சு குமார் மொமெண்ட் தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு நான் மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்கள் பின்னோட்டங்களை ஏற்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.